எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் திவ்யா தாமஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே தேங்க்ஸ் டு டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார். என்னை இந்த மூவியில் சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஷஹாவுதீன் சேட்டா த்ரூ அவுட் தி மூவி என்னை ஹெல்ப் பண்ணிட்டு, அதனால அவருக்கும் நன்றி. പിന്നെ ഡയറക്ടർ സാറുടെ വൈഫ്, അവർക്ക് അമ്മ മാതിരി ഇരുന്നിച്ച് ഫുൾ ടൈമും സീനിൽ എൻ കൂടെ தான் இருந்துச்சு, அதனால நன்றி. പിന്നെ இல்லை சாரி, எனக்கு தமிழில் கொஞ்சம் தான் வருது, அதனால தான் இப்படியெல்லாம். அப்போ தேங்க்யூ, தட்ஸ் ஆல், தேங்க்யூ. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம் சார். இந்த படத்தில் நான் ஒரே ஒரு சாங் தான் பண்ணியிருக்கேன், கருடா சாங்கு. ஆக்சுவலாக அந்த சாங்கு நம்ம பத்மராஜ் சார் பற்றி தான் நிறையா சொல்லணும். இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி இன்றைக்கி வந்து அடி அடைஞ்சு கொண்டிருக்காரு. ஏன்னா அவர் ஒவ்வொரு விஷயமும் என்கிட்ட ஷேர் பண்ணார், இப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். எனக்கு அது மட்டும் தான் என்னோடய ப்ரேயராக இருக்கும். அந்த சாங் பண்ணும்போது கார்த்தி வந்து டூப் போடுற பையன்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த பையனோட டெடிக்கேஷனு, அவனோட ஆக்டிங் சத்தியமாக அடுத்த ஜென்ரேஷனில் அடுத்த ஹீரோ, அப்கமிங் ஹீரோ யாருன்னா கண்டிப்பாக அவன் வருவான். ஏன்னா அவன்கிட்ட நிறையா திறமை இருக்குது. பட் நான் சொல்கிறேன், ஏன்னா நான் வந்து 15 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். பட் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு கெஸ் பண்ண தெரியுமா தெரியல. பட் என் கூட ஒர்க் பண்ண வரைக்கும் செம்ம டெடிக்கேஷன், நல்ல பையன். அவனை ரசித்து ஒரு ஷாட் வைக்கிற அளவுக்கு அவன் டெடிக்கேஷனாக இருந்தான். அப்புறம் 3 சாங் 4 சாங் பண்ணுறதா இருந்தோம். சின்ன பிரச்சனைனால நான் வேறு சாங் ஊருக்கு போயிட்டு, அதனால வேறு சாங் கொடுத்துட்டாங்க. பட் அந்த ஒரு சாங்லேயே எனக்கு இந்த சாங்கை கொண்டு போய் ஆக்சுவலி இந்த சாங்கோட ஃபுட்டேஜ் ஒரு சின்ன கிளிப்ஸு இன்னொரு கம்பெனியில் நான் காட்டிட்டு இந்த சாங்கை கிளிப்ஸை பார்த்தேன். எனக்கு சிங்கிள் கார்டு கொடுத்தாங்க, ஹிந்தி அண்ட் தமிழ் டபுள் லாங்குவேஜில் ஒரு சிங்கிள் கார்டு கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த சாங் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சாங். படமும் ரிலீஸ் ஆகணும். அவருக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரொடியூசர் சார். அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி சீக்கிரமாக படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். அடுத்த படம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நல்லா பண்ணணும். நன்றி, வணக்கம். வருகை தந்திருக்கும் திரையுலக ஜாம்பவான்கள் அவர்களுக்கும் அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ப்ரெஸ் மீடியா அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். என் பேர் விவேக் சின்ராசு. மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் சார் கூட நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு காமெடி போர்ஷன், அது எப்படி பிரின்ஸ் படத்தில் வடிவேல் சார் காமெடி நேசமணின்னு வருமோ அந்த மாதிரி இதில் ஒரு போர்ஷன் வருது. ஒரு 20 மினிட்ஸ் அந்த காமெடி நான் ஸ்டாப்பாக போகும். அதில் ஒரு முக்கிய இதுவாக பண்ணியிருக்கேன். எல்லாருமே சிரிக்கிற அளவுக்கு இருக்கும். நான் பண்ணதுக்காக சொல்லலை, அந்த போர்ஷன் அந்த மாதிரி அந்த படத்துலேயே மிகப்பெரிய பலமாக இருக்கும். என்னுடைய இயக்குனர் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ஒரு நட்புக்கு இலக்கணமானவர். ரொம்ப நாள் பேசிகிட்டே இருப்போம், சார் இந்த படத்தில் நீங்கள் பண்ணுறீங்க ஒரு காமெடி அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருந்தாங்க. அதை ரொம்ப சிறப்பாக தான் பண்ணியிருக்கோம். அடுத்து தயாரிப்பாளரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும். ரொம்ப ஒரு பாசமான தயாரிப்பாளர், வெகுளித்தனமான ஒரு தயாரிப்பாளர். அவருக்கு என்னென்னா, ஒரு பழைய படங்களில் எப்படி காமெடி ஆர்டிஸ்ட் மொத்த பேரும் நிறையா பேர் ஒரு காமெடி படத்தில் இருப்பாங்க அப்படின்றதுனால இதில் அந்த மாதிரி பண்ணணுன்ட்டு எல்லாரையும் கூப்பிட்டு, அது ரொம்ப இப்போ ஒரு சந்தோஷமாக பெருமையாகவும் சொல்லிக்கார். என் படத்தில் இவ்வளோ காமெடி ஆர்டிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன், 42 காமெடி ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக சொல்லுவார். அடுத்த படத்தில் இப்படி தான் பண்ணுறீங்க பாரு. பட் அவருடைய நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காமெடி ஆர்டிஸ்ட்டில் வந்து யாரும் பெருசாக யூஸ் பண்ணிக்கிறதில்ல. நாங்களாம் கொஞ்சம் மீடியம் இதில் தான் இருக்கோம். வர்ற இயக்குநர்கள்லாம் நீங்கள் மீடியாக்கள்லாம் கொஞ்சம் எங்களை பற்றியெல்லாம் எழுதி கொஞ்சம் எல்லாருக்கும் வாய்ப்பு வர மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ சீரியல் பக்கம்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். படங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் மீடியாக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நன்றி. என் வெற்றிக்கு ஒரு துணையாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை ஊடக மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கிள்ளி மாப்பிள்ளை, என்னுடைய இளமை காலங்களில் கிள்ளியும் கோழியும் தான் பின்னி படைஞ்சு விளையாடியது. என்னுடைய படிப்புக்கு தடை போட்டாலும் நடிப்புக்கு விதை போட்டது என்று சொல்லலாம். அது மாதிரி தான் கராத்தே சிலவம்லாம் கற்றுக்கிட்டு ஸ்டண்ட் நடிகராக வந்தேன். முதல்ல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்கள் நடிக்கிற காலகட்டங்களில் 2010 அந்த காலகட்டங்களில் இவர் வடிவேலு குரூப்பு, இவர் விவேக் குரூப்பு அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு சில இடங்களில் நடந்திருக்கும். பட் அந்த வடிவேல் சார் குரூப்பையும் விவேக் சார் குரூப்பையும் இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் ஒன்றாக இணைத்து எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு காலகட்டங்கள் இருந்தது, அதை உடைச்சார். இந்த கிள்ளி மாப்பிள்ளையில் எப்படி ராமர் பாலம் கட்டுவதற்கு அனுமான் ஒரு துணையாக இருந்தாரோ, அந்த அனுமானுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக இந்த கிள்ளி மாப்பிள்ளையை தயாரித்திருக்கும் அனுமான் பிக்சர்ஸுக்கு நாங்கள் ஒரு துரும்பாக உள்ளே நுழைந்து
இதன் பிறகு அவர்கள் அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்தில் ஒரு கரும்பாக இருக்க ஆசைப்படுகிறோம். அடுத்தடுத்து தயாரிக்கும் படத்திலே நாங்களும் இருப்போம் என்று சொன்னதற்கு தயாரிப்பாளருக்கு நன்றி. ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்தை இந்த படத்தில் நடந்த விஷயத்தை ஒரே நிமிஷத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா எல்லா படத்தை பற்றி சொன்னாங்க, நான் இதில் நடந்த சம்பவத்தை பற்றி பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு 25 வருஷத்தில் ஒரு 250 படத்துக்கு மேலே நடிச்சிருப்பேன். பல படங்களில் கும்பலில் கூட நிற்கிறதுக்கு நீ தகுதி இல்லை, வெளியே போடா அப்படின்னு துரத்துன காலங்கள் உண்டு. பல படங்களில் சாப்பிடும்போது தட்டை பிடிங்கிட்டு நீ அங்கே போய் நில்லு, நீ இங்கே போய் நில்லு, இந்த இடத்துல நீ நிற்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காலகட்டங்கள் உண்டு. தட்டை பிடுங்கினது, இந்த தட்டு தான் இந்த படத்தில் ஒரு மேட்டராக வருது, சம்பவமாக வருது. தட்டை பிடுங்கின காலகட்டங்களில் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பேன். பட் இந்த படத்தை பற்றி எனக்கு ஒரு 3-4 பேர் ஒரே பேர் நேரத்தில் பேசினாங்க. இந்த படத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு 4 பேர்த்தையும் நான் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். ஏன்னா மாற்றி பேசுகிற பழக்கம் என்கிட்ட இல்லை. 4 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் சம்பளம் சொன்னேன். நடிப்பதற்கு காரைக்குடி போனேன். ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. நான் நடித்தேன். எப்போவுமே மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே டேக்கில் விரும்பக்கூடிய ஒரு மனிதன் நான். ஏன்னா நான் வடிவேலு என்ற ஜாம்பாவனால் பட்டை திட்டப்பட்டவன் என்பதால் எந்த சூழ்நிலையும் ஒரே டேக்கில் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் நான். இந்த படத்தில் ஒரு நாள் பிளான் பண்ணியிருந்தாங்க. அது ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு. அதுக்கு காரணம் கேட்டால் இயக்குனரும் கேமராமேனும் கோ டைரக்டரும் தான் காரணம். அவங்க பிளான் பண்ணாங்க, ஷார்ட்டை பிரித்தாங்க. இப்போ டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எல்லா ஷார்ட்லேயும் எல்லா டயலாக்கையும் பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் அப்படி அமையலை. இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும், இந்த ஷார்ட்டுக்கு இந்த டைலாக் போதும் அப்படின்னு சொல்லி பிரித்ததுனால ஒரு நாள் பிளான் பண்ணது ஒரு ஆஃப் டேலியாக முடிஞ்சு வச்சு. 2 மணிக்கு நான் கிளம்புறேன். இல்லைங்க வெயிட் பண்ணுங்க. நாங்கள் இல்லை சார், நீங்கள் பணத்தை பேமெண்ட்டை நீங்கள் ஜிபேயில் அனுப்பிச்சிடுங்க, நான் ஆஃபீஸ் போய் லாட்ஜுக்கு போகிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறாங்கன்னு ஒரு சந்தேகமாக இருந்தது. ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஒரு தாம்பாள தட்டு வந்தது. தாம்பாளம் நிறையா பழங்கள் வந்தது. அந்த பழத்து மேலே நான் நடிப்பதற்காக பேசப்பட்ட பணம் வந்தது. ஒரு தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம் பழமெல்லாம் வச்சு எப்படி நீலாம் இந்த இடத்துல சாப்பிடக்கூடாதுன்னு தட்டை பிடுங்கினாங்களோ, அதே முத்துக்காலைக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக அதே தாம்பாள தட்டில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் வச்சு நான் நடித்ததுக்காக பணத்தையே வச்சு எனக்கு கொடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஜெயிச்சிட்டா முத்துக்காலை, 25 வருஷம் நீ எதுக்கு தான்டா போராடின. எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மாற்ற முடியாது. எனக்கு அந்த நேரத்தை தட்டை பிடுங்கினாங்க. அதை நான் யார்ட்டையும் சொல்ல முடியாது. அவமானப்பட்டு வெக்கப்பட்டு வெளியே தான் போகிறேன். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் இதை உன்னால் மாற்ற முடியும்டா. நாளைக்கு நீ ஷூட்டிங் போனால் ஒரு சேர் எடுத்து போட்டு நீ உட்கார்ந்த இடத்துக்கே அவனுக்கு தட்டை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடு வைக்கிறதுக்கு நீ தான்டா முயற்சி பண்ணணும். மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும், இறைவா எங்களுக்கு மாற்ற முடியாத ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் துணிவும் அப்படின்னு சொல்லி எங்கள் ஆல்கஹால் அனானிமஸில் ஒரு வரி வரும். அந்த மாதிரி இந்த படத்தில் என்னை கொடுத்து அருமையான சீன் கொடுத்தாங்க. ப்ளஸ் அதுக்கேற்ற சம்பளம் கொடுத்தாங்க, அதுக்கேற்ற மரியாதையும் கொடுத்தாங்க. அதனால் இந்த படத்துடைய இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கிள்ளி மாப்பிளை வெற்றி பெற வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். சார், ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்தில் வந்திருக்கேன். திரையுலக ஜாம்பவான்கள்லாம் வந்திருக்கீங்க சார். எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள் சார். சார், கில்லி மாப்பிளை இந்த படம் பத்மராஜ் சார் அழகாக இயக்கியிருக்காரு. ஸோ அற்புதமாக வந்திருக்கு சார் கதை. சாங்கெல்லாம் பார்த்தேன், அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது. வெங்கட் சார் சூப்பராக கேமரா பண்ணியிருக்காரு. ரொம்ப வாழ்த்துக்கள் சார். மியூசிக் டைரக்டர் சார் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்கீங்க சார். நன்றிகள் யாருக்கும். நான் ஹீரோவோட தாய்மாமா கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நல்ல காமெடி ஹியூமரு. ஸோ ஒட்டுமொத்த காமெடியனும் நிறைய பேரை யூஸ் பண்ணியிருக்காங்க சார். இதில் டைரக்டரு, ப்ரொடியூசர் சார் சூப்பர் சார். எல்லா காமெடி நடிகர்களுக்கும் நான் இது தரணும்னு சொல்லிட்டு மீனா வெங்கடாச்சலம் சார் அவ்வளோ இது பண்ணாங்க. அவங்களும் ஃபேமிலியாக எல்லாருமே கூட அரவணைச்சி எங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க சார் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம். அதே மாதிரி சார் பத்மராஜ் சாரோட ஒய்ஃப் எனக்கு அம்மா மாதிரி அவங்கெல்லாம் அவ்வளோ அரவணைச்சாங்க. அவங்க மகன் ஜெகன், அவங்க எல்லாமே டோட்டல் டீமே எங்களை ஒரு ஃபேமிலியாக தான் பண்ணோம். ஸோ அருமையான படம். ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ் இந்த மாதிரி படங்களை ஆதரித்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். ஹீரோ கார்த்தி சார், அவரையும் சொன்னோம் வரல இந்த தருணத்தில். சூப்பராக நடிச்சிருக்காரு, எக்ஸலண்ட்டாக. உடம்பு அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுவாருங்க, அவர் சூப்பராக இருப்பார். ஸோ ஹீரோயினி திவ்யா
அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ என்டையர் டீம் மொத்த பேருக்குமே எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிக சிறந்த வெற்றி படமாக வரணும்னு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நன்றி சார், வணக்கம், தேங்க்யூ.